டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி பாருங்க, 0.63, 1.05, 2.1 ஆகிய எண்களின் மீப்போவா HCF காண்கன்னு சொல்லிட்டு NTPC 21 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல டெசிமலை ஈக்குவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் ரைட்டுங்களா. 0.63, 1.05, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2.1 இருக்கு ரைட்டுங்களா. டெசிமல் வந்து ஈக்குவல் பண்ணுங்க. நான் இந்த 0 போட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே முழு எண்களா மாத்த நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்சரை 100ஆல வகுத்துக்கணும்னு அர்த்தம். 100ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 63, 105, 210 கிடைக்கும் ரைட்டுங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ரெண்டு சிறிய நம்பரை நீங்க சூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. இருக்கிறதுலே ரெண்டு சிறிய நம்பர், ஒன்னு 63, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 100. இதை ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஸ்ல ரெண்டு கழிச்சு பார்க்கணும் ரைட்டுங்களா. 105ல 63 போச்சுன்னா எனக்கு 42 கிடைக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 42 ஃபேக்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆகும். 42 எந்தெந்த நம்பரால வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா. 1ஆல வகுப்படுமா, வகுப்படும். 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படும், 7ஆல வகுப்படும், 14 வகுப்படும், 21 வகுப்படும். 42 கூட அதுக்கு ஃபேக்டர் தான். ஆனா 42ன்ற நம்பரு ரைட்டுங்களா 63ன்ற நம்பரை வந்து அடிக்காது ரைட்டுங்களா. ஸோ அதனால நான் 42ன்ற ஃபேக்டரை வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஃபேக்டரான 21 வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். 21 செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த 3 நம்பருமே அதால டிவைட் ஆகும் ரைட்டுங்களா. 63 24 டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். எத்தனை முறைங்க, 3 முறை. 105 5 முறை, 210 10 முறை. அப்போ நமக்கு 21 தான் ஆன்சர் ரைட்டுங்களா. இப்போ நம்ம கடைசி என்ன சொல்லணும், 100ஆல டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ரைட்டுங்களா. டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 0.21 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.21 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 0.36, 1.2, 4.8 ஆகியவற்றின் மீசிமா எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டு குரூப் டி 22ல வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த நம்பரை டெசிமல்ல கொடுத்துருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்ல முழு எண்களா எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ பாருங்க 0.36, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1.2, அதுக்கப்புறம் வந்து 4.8 ரைட்டுங்களா. இங்க 2 டெசிமல் தள்ளி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் 2 டெசிமல் வர மாதிரி நான் பாத்துக்கிறேன். 0 0 வந்து ஆட் பண்றேன். இந்த டெசிமல் போறதுக்கு நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா ஆன்சரை நான் 100ஆல டிவைட் பண்ணிக்கணும்னு அர்த்தம் ரைட்டுங்களா. 0.36 எனக்கு 36ன்னு கிடைக்கும், இது 120ன்னு கிடைக்கும், இது 480ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட நம்பர்ல எது பெரிய நம்பரோ அந்த நம்பரை மற்ற ரெண்டு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம். 120 480 வச்சு நான் டிவைட் பண்றேன் ரைட்டுங்களா. 480 டிவைட் பை 120 டிவைட் ஆகுமா, ஆகும். 12 4 12 48 டிவைட் ஆகுது ரைட்டுங்களா. அப்ப 36 வச்சு டிவைட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. 3 36, 4 48, 40 வந்து 3ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 480 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்சிஎம் வந்து கிடையாது. அப்ப அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணணும், 480 மடங்கை வச்சு செக் பண்ணணும் ரைட்டுங்களா. என்ன மடங்கு, இப்போ 480 நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். என்ன கிடைக்கும் எனக்கு, 0, 2 8 16 6 மிச்சம் 1, 2 2 8 1 9 ரைட்டுங்களா. 960 எனக்கு கிடைக்குது. இந்த 960ன்ற நம்பர் மத்த ரெண்டு நம்பரால டிவைட் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் ரைட்டுங்களா. 960 36ஆல டிவைட் ஆகுமா, ஆகவே ஆகாது. அப்ப அடுத்த நம்பர் செக் பண்ணவே தேவையில்லை. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே 480 அடுத்த மடங்கு, அதாவது 480 இன்ட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணோமா, இப்போ 3ஆல மல்டிப்ளை பண்றோம் ரைட்டுங்களா. சோ 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க, 1440 வந்து கிடைக்குது ரைட்டுங்களா. இந்த 1440 மத்த ரெண்டு நம்பரால டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 36ஆல டிவைட் ஆகுது, 120ஆலையும் டிவைட் ஆகுது ரைட்டுங்களா. நான் டிவைட் பண்ணி பார்த்துட்டேன், நீங்க ஒன்னா செக் பண்ணி பாத்துங்க. ஸோ டிவைட் ஆகுது, அதனால இந்த 1440 தான் ஆன்சர் ரைட்டுங்களா. 1440 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆன்சரை 100ஆல டிவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம் ரைட்டுங்களா. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 14.4 வந்து பாத்தீங்கன்னா 14.4 ஆன்சரா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.05, 0.005 ஆகியவற்றின் மீப்போவா HCF யாதுன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பி 2018 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டெசிமல்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும் ரைட்டுங்களா. அதிகபட்சம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற நம்பருக்கும் டெசிமல்ஸ் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் ரைட்டுங்களா. இப்போ 0.5 நான் எடுத்துக்கிறேன், நமக்கு இன்னும் 2 டெசிமல் வந்து 00 ஆட் பண்ணுங்க. செகண்ட் பாருங்க 0.05க்கு இன்னொரு 0 வந்து ஆட் பண்றேன். மூணாவது நம்பருக்கு 0.005 அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான்.
இப்போ டெசிமல் எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ உள்ள எண்ணால நான் மல்டிப்ளை பண்றேன். ரைட்டுங்களா? மூணு நம்பர் தள்ளி இருக்கிறதுனால நான் 3 ஜீரோ இருக்கிற நம்பர், அதாவது 1000 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? 1000 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 50 கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ HCF பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட நம்பர்ல எது மிக சிறிய எண்ணோ அதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைன்னா அந்த எண்ணை விட சிறிய எண் தான் ஆன்சரா வரும். அந்த எண்ணை விட பெரிய எண் எப்பொழுதுமே ஆன்சரா வரவே வராது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா HCF ரூல்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இதுல பாருங்க, கொடுக்கப்பட்ட எண்ணிலேயே சிறிய எண் வந்து 5 தான். நான் 5 வந்து HCF எடுத்துனா இந்த 5 மற்ற நம்பரை எல்லாத்தையும் வகுக்குதான்னு பாக்குறேன். 5 வகுக்குதா? இந்த நம்பரும் வகுக்குது, 500 வகுக்குது. ரைட்டுங்களா? அப்போ 5 தான் வந்து பாத்தீங்கன்னா HCF. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆன்சரையும் 1000 டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 1000 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 0.005 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1.08, 0.36, 0.9 ஆகிய எண்களின் மீசிமா எல்சிஎம் காண்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 22ல வந்து பண்ண கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நான் கொஸ்டின் வந்து எழுதுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா நம்பருக்குமே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 0.36 2 டிஜிட் வந்துருக்கு. இது 0.9ன்றதுனால இன்னொரு 0 வந்து ஆட் பண்ணி நான் இதை 2 டிஜிட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இதை நான் மல்டிப்ளை பண்றேன் 100ஆல. அப்ப என்ன அர்த்தம்? ஆன்சரை 100ஆல டிவைட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? எனக்கு என்ன கிடைக்கும்? 108 கிடைக்கும், 36, 90 கிடைக்கும். ரைட்டுங்களா? இதை பாருங்க, இதை பார்த்த உடனே தெரியுது இது 18வது வாய்ப்பாடுல அடிக்கும்னு தெரியுது. ரைட்டுங்களா? 18 அடிச்சா என்ன வரும்? 6, 36 18 அடிச்சா 2, 90 18 அடிச்சா எனக்கு 5 கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ 6, 2, 5 எல்சிஎம் எடுக்கலாமா? 6க்கு 2 எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 6 தான். ஸோ 5க்கும் 6க்கும் வந்து பாத்தீங்கன்னா 30. ஸோ 18 நம்ம டிவைட் பண்ணோம். 18 இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 54, 18 54. ஸோ 0 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இதுதான் ஆன்சர். இது என்ன பண்ணணும்? 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5.4 எல்சிஎம் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எது மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டி 22ல கேட்டிருக்காங்க. கேள்வி பார்க்க எளிமையா இருந்தாலும் ஒரு சிறிய ட்விஸ்ட் இதுல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க எளிமையா ஆன்சர் பண்ணலாம். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, நான் கொஸ்டின் எழுதுறேன். 0.2 இதுல எல்லாமே அதிகபட்சம் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருக்கான். நாம 4 டெசிமல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். இது கூட நான் 3 0 ஆட் பண்ணலாமா? எனக்கு 4 டெசிமல் வந்துருச்சா? அதுக்கப்புறம் வந்து 0.2 பார்னா ரெக்கரிங் ஆகுது, அதாவது மீண்டும் மீண்டும் அந்த எண் வருதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ 2 2 2 2 எடுத்து. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? 0.02 பார். அதாவது என்ன சொல்ல வரானா, ஃபர்ஸ்ட் டிஜிட் 0 தான், செகண்ட் டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றோம். மூணாவது என்ன பாருங்க, 0.2. இது ரெண்டுத்துக்குமே இடையில வந்து பாத்தீங்கன்னா மேல பார் இருக்குன்னு அர்த்தம். பட் இதே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். 0.0202 ரிப்பீட் ஆகுது. ரைட்டுங்களா? இப்ப பார்த்தோன்னே தெரியுது இதுல பெரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2222. ஏன்னா இதெல்லாம் 10,000ல மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன போயிடும்? இந்த பாயிண்ட்லாம் போயிடும். டைரக்டா இதுதான் ஆன்சர் வரும். அது மட்டும் இல்லாம முதல் நம்பர் மேல பார் வருது, அது பெரிய நம்பரா இருந்தா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா இருக்கும். ஸோ 0.2 பார்ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1.6, 0.8, 0.04 ஆகியவற்றின் மீபோவா HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் பாருங்க, வழக்கமா பண்ற மாதிரி 1.6 அதிகபட்சம் 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் 2 டெசிமலா மாத்திக்கலாம். அப்போ நான் 0 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 0.80, 0.04. ரைட்டுங்களா? இப்போ இந்த டெசிமல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம முழு எண்ணை எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்றேன்? நான் டெசிமல் போடணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு 160 கிடைக்கும், 80 கிடைக்கும், 4 கிடைக்கும். ரைட்டுங்களா? HCF அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல மிக சிறிய எண்ணா இருக்கும் அல்லது அதை விட சிறிய எண்ணா இருக்குமே தவிர மிக பெரிய எண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ரைட்டுங்களா? மற்ற 2 நம்பரையும் இந்த 4 வந்து டிவைட் பண்ணதான் பாருங்க. 80 டிவைட் ஆகுமா? ஆகும். 160 டிவைட் ஆகுமா? ஆகும். ரைட்டுங்களா? அப்போ HCF வந்து பாத்தீங்கன்னா 4 தான். அப்போ 4 எடுத்துட்டு நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோமா? இப்போ 100ஆல வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 0.04 கிடைக்கும். ஸோ 0.04 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.24, 1.8, 2.7 ஆகிய எண்களின் மீசிமா எல்சிஎம் அதுன்னு சொல்லிட்டு 22ல குரூப் டில வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 0.24, 1.8, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2.7 டெசிமல் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்றேன். நான் 0 ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 24, 180, 270 கிடைக்கும். ரைட்டுங்களா?
இது எல்லாமே 6ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். 4 24, 3 18, 4 24, 5 30. ரைட்டுங்களா? 30க்கு 45க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 90 கிடைக்கும். ஏன்னா 45 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 90 கிடைக்கும். அந்த 90 வந்து 30ஆல டிவைட் ஆகும். இப்போ 4க்கும் 90க்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுத்தா போதுமானது. 2ஆல் எடுக்கிற 2 4 4 2 8 5 2 10. ரைட்டுங்களா? ஸோ 2 45 90. ரைட்டுங்களா? 90 இன்ட்டு 2 இன்ட்டு நம்ம 6ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? இப்போ 6ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 9 18 180 இன்ட்டு 6. ஸோ 0 8 6 48க்கு 8 மிச்சம் 4 1 6 6 6 4 10. ரைட்டுங்களா? 10 80ன்னு வருது. பட் இது ஆன்சர் இல்லை. நம்ம 100ஆல டிவைட் பண்ணதுனால பெருக்கிறதுனால இப்போ 100ஆல டிவைட் பண்றேன். ரைட்டுங்களா? தள்ளி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு 10 8 0ன்னு வரும். 10 8 0ன்றது தான் ஆன்சர். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல அவன் கொடுக்கல. அவன் கொடுக்கலன்னா ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னா இதனுடைய மல்டிபிள் வந்து ஆன்சரா இருக்கும். இப்போ நான் இதனுடைய மல்டிபிள் 10.80 2ஆல பெருக்கிறேன். 0 2 8 16 6 மிச்சம் 1 1 4 2 21.60. ரைட்டுங்களா? இதுதான் ஆன்சர். பாருங்க 21.60. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 126. ரைட்டுங்களா? 0.36 0.96 மீபோவா HCF என்னன்னு சொல்லிட்டு NTPC CBT 222ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பரை ஈக்குவல் பண்ணணும், அதாவது முழுமையாக்கணும். 0.126 எடுத்துக்கிறேன். 0.36 0 போட்டா ஈக்குவல் ஆகுது. 0.96 0 போட்டா ஈக்குவல் ஆகுது. ரைட்டுங்களா? இந்த நம்பரை நான் 1000ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா எனக்கு அப்பதான் அந்த டெசிமல் போயிட்டு முழு எண்ணா கிடைக்கும். 126 கிடைக்கும், 360 கிடைக்கும், 960 வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதை காமன் நம்பரால் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்க. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணலாங்களா? 4 3 12 2 3 6 1 3 3 2 3 6 3 3 9 2 3 6. ரைட்டுங்களா? இப்போ இதை 2ஆல பண்ணலாம் பாருங்க. 2 2 4 4 2 2. இங்க வந்து 3ஆல பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2ஆல பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? இது பாருங்க 6 2 12 0, 16 2 32 0. ரைட்டுங்களா? இது ஒற்றைப்படை என்ன வருது. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 3 × 2 3 × 2 இஸ் ஈக்குவல் டு 6. 6 ஆன்சர் இல்லை. நம்ம வந்து 1000ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ 0.006ன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1.25 0.5 0.75 மீசிமா எல்சிஎம் காண்கன்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் 18ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம பாருங்க 1.25. ரைட்டுங்களா? முதல்ல ஈக்குவல் டிஜிட்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 0.5 0 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பண்ணா 0.75. ரைட்டுங்களா? இப்போ இது முழு எண்ணா மொத்தம் என்ன பண்ணணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் 100ஆல டிவைட் பண்ணுங்க. ரைட்? 125 50 75ன்னு இருக்கும். இப்போ இதையே பிரிக்கிறோம் பாருங்க. 125 எப்படி பிரிக்கலாம்? 5 × 25ன்னு பிரிக்கலாமா? 5 25 125. 50 வந்து பாத்தீங்கன்னா 25 × 2 2 25 50. 75 வந்து பார்த்தீங்கன்னா 3 25 வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு எடுத்துக்கலாம். ரைட்? காமன் நம்பர், ஒரு நம்பர் வந்து காமனா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 2 3 மூணுமே பிரைம் நம்பர் தான். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2 10 5 3 30 இன்ட்டு இந்த 25ஆல நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். காமன் நம்பர். ரைட்டுங்களா? 3 25 75 0. ரைட்டுங்களா? ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்ம 100ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா? என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல். 7.5 ஆன்சர் கிடைக்கும். Indus classes.